ரெஜிஸ்ட்ரேஷன் 27 வந்து பார்த்தீங்கன்னா அசியானோ லிமிடெட் வந்து ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 10 லேக் ஷேர்ஸ் எவ்வளோக்கு வச்சுக்கிறாங்க 100 சாமி ப்ரெஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் 10 ரீட்டன் ஏர்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்குறான். அதில் டிபென்ச்சர்ஸ் இருக்குது, டேர்ம் லோன் இருக்குது. பாருங்க இதுதான் ரொம்ப முக்கியம். டிபென்ச்சர்ஸ் டேர்ம் லோன் என்னங்க the market price per equity share is 25. அப்போ என்ன செய்யணும் திருப்பி equity share capital into 25 போடணும். The next expected dividend 2. அப்போ நல்ல D1 and is expected to grow 8% growth rate. Preference are redeemable after 7 years at par. at per போட்டால் par போடணும். at par என்னங்க and are currently quoted at 75%. அப்போ market price 75 எடுத்துக்கணும். Redeemable debentures are redeemable after 6 years at par. And their current market quotation is 90%. The tax rate is applicable to 50%. Okay. So, அப்போ அவன் என்ன கண்டுபிடிக்க சொல்லிட்டான், இது எதுவுமே கொடுக்குறாங்கன்னா என்ன செய்யணும், நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும், வேல்யூ கண்டுபிடிக்கணும். என்னங்க இதுங்களா இல்லையா? ஸோ த சேம் பேட்டர்ன் ஆஃப் வாட் வி ஹேவ் ஷோன் இதுக்கு மேலே பார்த்துதான். அப்போ நம்ம கஷ்டம் என்ன பண்ணணும், கேஇ கண்டுபிடிக்கணும். என்னங்க காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி. வாட் இஸ் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி? நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் என்னங்க ஃபார்முலா பார்த்து திருப்பி பாருங்க. டிவிடெண்ட் டிவைட் பை P0 ப்ளஸ் growth. இது மறந்துடவே கூடாது, அடிக்கடி மறந்துடுங்க. டோன்ட் ஃபர்கெட் இட். வாட் இஸ் டிவிடெண்ட் 1? 2 ரூபா. வாட் இஸ் மார்க்கெட் பை கணக்கில் கொடுத்துருக்காங்க எவ்வளோ, 25 ரூபா. வாட் இஸ் growth? 8%. ஸோ எவ்ரி திங் இஸ் தேட் ஹியர். இவருங்க 8 ரூபா growth, மார்க்கெட் ப்ரைஸ் 25, டிவிடெண்ட் 2. டிவிடெண்ட் நெக்ஸ்ட் இயர்னு சொன்னாவே அது D1 தான், நாட் டிஓ. சில பேர் D1 போட்டால் தப்பு. அந்த பாயிண்ட் நான் கிளியராக சொல்லிட்டேன். அப்போ உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கிடைச்சிச்சு. காஸ்ட் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ்க்கு நம்ம கண்டுபிடிக்கணுமா? எஸ், நம்ம திருப்பி ஃபார்முலா படித்தோம். இதெல்லாம் ஒரு பெரிய கணக்கு. இப்போ காஸ்ட் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ்க்கு நம்ம ஃபார்முலா படிச்சு என்ன சொன்னால், டிவிடெண்ட் எவ்வளவு? 12 ரூபா. நல்லா கவனிங்க, 12 ரூபா எப்படி போட்டுன்னா, டிவிடெண்ட் வந்து ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ்க்கு 12ன்னு கொடுத்துட்டான் இல்லையா? அப்போ 10,000 ஷேர்ஸுக்கு 10 லட்ச ரூபானா ஒரு ஷேர் எவ்வளோ இருக்கும்? அப்போ கண்டிப்பாக 100 ரூபா இருக்குமா, 10 ரூபா இருக்குமா? 100 ரூபா. ஏன்னா 10,000 ஷேர்ஸ் இன்ட்டு 100 ரூபா போட்டால் தானே 10 லட்சம் வரும். செக் பண்ணி பாருங்க. 10,000 ஷேர்ஸ் இல்லாட்டி இங்கே 10 லட்சம்னு வச்சுங்க, 10 லட்சம் வகுத்தல் 10,000. அப்போ எவ்வளோ ஒரு ஷேரோட வேலை? 100 ரூபா ப்ரைஸ். அப்போ 100 ரூபாய்க்கு 12% அதுதான் டிவிடெண்ட். அப்போ டிவிடெண்ட் கிடைச்சிட்டா இல்லையா நமக்கு? ஃபார்முலா பிரகாரம் என்ன? ரெஃபரன்ஸ் டிவிடெண்ட் ப்ளஸ் ரிடீமபிள் வேல்யூ மைனஸ் நெட் ப்ரோசீட்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் திருப்பி டிவிடெண்ட் ப்ளஸ் நெட் ப்ரோசீட்ஸ் டிவைட் பண்ணணும். இந்த ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும். அதை வச்சு போட்டால் 12. 100ன்றது ரிடீமபிள் வேல்யூ. எப்படி சொல்றீங்க ரிடீமபிள் வேல்யூ? இங்கே சொல்லிக்கிறான். இங்கே ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஆஃப்டர் 7 இயர்ஸ் அட்டு பார்னு சொல்லிட்டு. அட்டு பார். அட்டு பார்னா என்னங்க? முகமதிப்புல பார் வேல்யூ 100 ரூபாய். 100 ரூபாய் கொடுக்குறீங்க. ஆனால் கரண்ட்லி மார்க்கெட் போட்டு டெவலப் பண்ணது. அப்போ அதான் மார்க்கெட் ப்ரைஸ். அப்போ என்ன செய்யணும், எப்பவுமே ரிடீமபிள் வேல்யூ மைனஸ் நெட் ப்ரோசீட்ஸ் ஆர் மார்க்கெட் வேல்யூ. என்னங்க அல்லது மார்க்கெட் வேல்யூ. இந்த வார்த்தையை போடுங்க, இல்லாட்டி மார்க் கிடைக்காது. நெட் ப்ரோசீட்ஸ்னா உங்களுக்கு என்னன்னு தெரியாது. ஸோ மார்க்கெட் வேல்யூ போடுங்க. அப்போ 75 ரூபா. புரிஞ்சுச்சா இல்லையா? அப்போ 100 பை 75 பை 2 12,000 ரூபா. கிளியரா? அப்போ 100 பை 25 25 பை 7 ப்ளஸ் 12. செக் பண்ணி பாருங்க. 25 பை 7 வேறம்மா நம்பர் ஆஃப் இயர்ஸ் 25 பை 7 ப்ளஸ் 12 15.57 வகுத்தல் 175 பை 2. அப்போ 175 பை 2 175 பை 87. பதினஞ்சு 17 17.79 அதான் 7 கொஞ்சம். ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைச்சிச்சு? காஸ்ட் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸும் கிடைச்சிச்சு. காஸ்ட் ஆஃப் டெப்ட்டுக்கு அதே தானே ஃபார்முலா. திருப்பி என்னது டெப்ட்டுக்கு எப்படி? சரி, வாட் இஸ் டெப்ட்டு? டெப்ட்டு 14%. என்னங்க அப்போ 14%க்கு 14ன்னு போட்டுறாதீங்க. இன்ட்ரெஸ்ட்
ஏன்னா ஃபேஸ் வேல்யூ மேலே தான் போகணும். வாட் இஸ் ஃபேஸ் வேல்யூ? திரும்பி பார்த்துங்க. டேர்ம் ஒன்று 70,000 ஷேர்ஸ் டிபென்ச்சர்ஸ். அப்போ 70 லட்சம் 70 லட்சம் 70 லட்சம் டிவைட் பை அப்போ ஒரு 100 ரூபாய்க்கு 14% மட்டும் தான் இங்கே நான் 14 ரூபா கிடைக்கும். அப்போ 100 ரூபாயில் 14%. அப்போ லாஜிக் புரிஞ்சுக்கணும். 14% கிடையாது, 100 ரூபாயில் 14%. அப்போ ரெடிமேட் வேல்யூ 100 ரூபாய். ஏன்னா பார்ல் அதுவும் பார்ல் சொல்லிட்டான். ஸோ வாட் இஸ் மார்க்கெட் ப்ரைஸ்? திருப்பி நான் சொன்னேன், இது வந்து என்னது மார்க்கெட் ப்ரைஸ். இதெல்லாம் தப்பு இருக்கும், நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. என்னங்க நெட் ப்ரோசீட்ஸ்னா என்னன்னா, நெட் ப்ரோசீட்ஸ் என்பது என்னன்னா, திருப்பி இருக்கிற இந்த இடத்துல நெட் ப்ரோசீட்ஸ் நத்திங் பட் market. அப்போ we will get an answer. The same method will be applied. But 1 minus t இங்கே போகணும் சார். அங்கே 1 minus t போட்டோம்னா அங்கே 1 minus t தெரியாது. இது தெரியாது. ரெஃபரன்ஸஸ்க்கு வந்து இது கிடையாது. இதுக்கு உங்களுக்கு வந்து இது வரும். ஸோ 1 minus t போட்டோம்னா will get an answer. அதே மாதிரி காஸ்ட் ஆஃப் டேர்ம் லோனுக்கு என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா காஸ்ட் ஆஃப் டேர்ம் லோனுக்கு வந்து ப்ரைஸ் போடக்கூடாது. ஃபேஸ் வேல்யூலாம் கிடையாது. அங்கே லோன் தான் வாங்கிக்கிறீங்க. எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் லோன்? 14%. அப்போ 14% வட்டி இருக்குது இல்லவா? அந்த வட்டியில் வந்து நமக்கு 50% கழிச்சிடும். ஸோ 7%. ஸோ எவ்ரி திங் யூ ஹேவ் ஃபைண்ட் அவுட். நீங்கள் வந்து நம்ம திருப்பி என்ன செய்யணும்? வெயிட் ஆவரேஜ் மெத்தட் யூஸ் பண்ணோம். அப்போ ஈக்விட்டி ஷேர், ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், ரீட்டன் ஏர்னிங்ஸ். இந்த இடத்துல புதுசாக வந்திருக்கு ரீட்டன் ஏர்னிங்ஸ்னு. சார் இதை மட்டும் நீங்கள் கவனிக்கலையே அப்படின்னா, எஸ் சம்மிலே பாருங்க ரீட்டன் ஏர்னிங்ஸ் கொடுத்துருப்போம். அப்போ ரீட்டன் ஏர்னிங்ஸ் நத்திங் பட் கேபிட்டல். என்னங்க? ஸோ அப்போ 100, 10, 120, 70, 100 இதெல்லாம் வந்து 400 ரூபா அப்படியே வந்துருக்கும். ஸோ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 100 வந்துச்சுன்னு ஒரு கேள்வி கேட்பீங்க. நான் திருப்பி சொன்னேன், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 100 அப்படி புக் வேலையை எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல எதுவுமே சொல்லலை இதை பற்றி. இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வேலை எடுத்துக்கலாம் சொல்லலை. அதனால் நம்ம அப்படியே இருக்கக்கூடியது அப்படியே எடுத்துடணும். 100, 10, 70. ஸோ அப்படியே புக் வேல்யூ எடுத்து வச்சு நல்லா கவனிங்க. இது புக் வேல்யூல எடுத்துருங்க. ஏன் அப்படின்னா வெயிட்ஸ் அண்டர் புக் வேல்யூ தான் கேட்டுக்கிறான். எங்க நம்மள பார்த்தீங்களா இல்லையா? நம்மள சொல்லிக்கிறேனா? எதுவுமே சொல்லல, ஆப்ஷன்ஸ். அப்போ நம்ம மார்க்கெட் வேல்யூவா அல்லது புக் வேல்யூவான்னு கேட்டால் அப்போ நம்ம என்னதான் எடுத்துக்கணும்? புக் வேல்யூ தான் எடுத்துக்கணும். அதான் வந்து இது எடுத்துக்கொள்ள கூடாது. இதெல்லாம் பாயிண்ட்ஸ்மா. அது புரியாது எக்ஸாம் ஏன்னு குழப்பிடும். ஏன்னா போன கணக்கில் மார்க்கெட் வேல்யூ அவங்க சொன்னான் யூசிங் மார்க்கெட் வேல்யூ இங்கே வந்து சொல்லலை, அதனால எடுத்துக்கலாம். சரி எப்படி இந்த வெயிட் ப்ரொபோர்ஷன் போடுவீங்க? நல்லா கவனிங்க. 100 வகுத்தல் 400 0.25. 10 டிவைட் பை 400 போட்டு 4 தான் வரும். 120 டிவைட் பை 400 70 பை 400 100 பை 400 இருந்துச்சா? அப்போ இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டிங்க. 16 70 பாயிண்ட் இதெல்லாம் எங்கே கண்டுபிடிச்சிங்கன்னா இப்போ இதெல்லாம் கண்டுபிடிச்ச மேலே இங்கே பார்த்துட்டே வாங்க ஒன்றா. 16 17.8 8.25 7%. ஆனால் ரிட்டர்ன் ஏர்னிங்ஸ் நான் கண்டே பிடிக்கலையே, அதுக்கு எப்படி 16% போட்டுக்கிறான்? ரிட்டர்ன் ஏர்னிங்ஸ் தான் ப்ராஃபிட்டு. ப்ராஃபிட் எது? ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலுக்கு. அதாவது ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலுக்கு எத்தனை பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிங்களே ஏதோ அதே தான் எதுக்கு வரும்? ரிட்டர்ன் ஏர்னிங்ஸ் வரும். அவங்க சில பேர் குழப்பிக்குவாங்க, இது எப்படி இதுக்கு மட்டும் எப்படி வந்துச்சுன்னா, இப்போ ரிட்டர்ன் ஏர்னிங்ஸும் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் என்னங்க? ரெண்டு சேம். இந்த பாயிண்ட் போட்டால் தான் மார்க், இல்லாட்டி மார்க் கிடையாது. இதை வந்து அப்படி பெருக்கணும். பெருக்குன்னா செக் பண்ணி பார்க்கணும், வாயில் சொல்லக்கூடாது. என்ன செய்யணும்? எப்பயுமே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் மார்க் கிடைக்கும். எப்பயுமே எக்ஸாம் பொறுத்த வரைக்கும், சம்ம பொறுத்த வரைக்கும் என்ன செய்யணும்? எப்பவுமே செக் பண்ணி போடுங்கோ. நான் என்ன சொல்கிறேன்னா, நம்பாதீங்க எதையும், என்ன செய்யாதீங்க. அது சிஎம்ஏ பேப்பர் நம்பக்கூடாது. என்ன செய்யணும்? ஏன் செக் பண்ணுறோம்? கான்ஃபிடென்ட்டுக்காக தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா புக்கில் கரெக்டாக போட்டு பண்ணலாம் சொல்ல முடியாது. உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸும் கிடைச்சிடும். ஸோ 1.75 ப்ளஸ் 1.243 ப்ளஸ்ஸு 4.800 ப்ளஸ்ஸு 0.446 ப்ளஸ்ஸு ஒரு 12.439. கிளியரா? சரி. ஒருவேளை என்னங்க, ஒருவேளை இந்த நம்ம வேணா நம்ம இந்த சம்பளம் வந்து எதுவுமே சொல்லாதனால நீங்கள் வந்து புக் வேல்யூ எடுத்துட்டீங்க. மார்க்கெட் வேல்யூ மெத்தோட எடுக்க சொல்லி தான் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த இடத்துல கவனிக்கணும். மார்க்கெட் வேல்யூ 10 லேக் ஷேர்ஸ் இருக்குது. நல்லா கவனிக்க. லிசன். அப்போ பாருங்க, மார்க்கெட் வேல்யூ வந்து இங்கே பாருங்க 10 லேக் ஷேர்ஸ் இருந்துச்சு. மார்க்கெட் வேல்யூ 25 ரூபா. ப்ரைஸ் எவ்வளவு? அப்போ பாருங்க மார்க்கெட் வேல்யூ 25 ரூபான்னு எடுத்துட்டேன். அப்போ 2,00,000 ஷேர்ஸ். ரேஷியோ பிட்வீன் ஈக்விட்டி ஷேர்ஸ் அண்ட் ரிட்டர்ன் ஏர்னிங்ஸ் எவ்வளோ ஆயிடுச்சு? 100:120. என்னங்க அதானே சார் 100:120?
100 ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ரிட்டர்ன் ஏர்னிங்ஸ் 120. அப்ப 100 ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ரிட்டர்ன் ஏர்னிங்ஸ் எவ்வளவு இருக்குது? 120. அப்ப 100க்கு ஈஸ்ட் 120. அப்ப 5:6. என்னங்க? அப்ப 2,50,000 இருந்துச்சுன்னா மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி இருந்துச்சுன்னா அப்ப என்னுடைய ரிட்டர்ன் ஏர்னிங்ஸ் எவ்வளவு இருந்திருக்கும்? இது 5ன்னா அது 6. அப்ப இது 2,50,000 வந்து ஒரு சொல்லுங்க 2,50,000 வந்து 5%க்குன்னா 11% கண்டுபிடிக்கும். அதாவது நல்ல இந்த இடத்துல எப்படி சொல்ல வைக்கிறேன் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அதாவது 5 + 6 2 சேர்ந்தா 11. 11ல 5% இவன் யாரு? அப்ப டோட்டல் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் அப்படின்னும் போது என்னங்க டோட்டல் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ்ல இது வந்து டோட்டல் ரெண்டுத்தையும் சேர்த்து 2,50,000 அதுல 5 எவ்வளவு 6 எவ்வளவு? அப்ப 2,50,000 என்பது நல்லா கவனிங்க. 2,50,000 என்பது 11 லட்சத்துக்குனா 2,50,000 லட்சமா? 2,50,00,000னா 11க்குனா அப்ப 5க்கு எவ்வளவு? 1,13,63,600. அதே மிச்சம் கூடியது வந்து என்னவாதான் இருக்கும்? அதுதான் நீங்க அப்ப ரிட்டர்ன் ஏர்னிங்ஸ் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இது ரெண்டுத்தையும் சேர்த்தா 25 லட்சம் வரும். மொத்தம் மார்க்கெட் வேல்யூ தான். ஸோ இங்க வந்து 7,50,000 கிடையாது, 10 lakh இருந்துச்சு. ப்ரிஃபரன்ஸ் கேபிட்டல் 7,50,000 வரும். ஏன்னா குறைஞ்சிச்சு வேல்யூ. ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் என்ன ஆயிடுச்சு? மார்க்கெட் வேல்யூ கரண்ட்லி கோட்டட் 75. அப்போ நீங்க 75,000 எல்லாமே மார்க்கெட் வேல்யூ தான் நீங்க போட்டாங்க பாருங்க. இப்போ எல்லாம் மார்க்கெட் வேல்யூ தான் போடுவாங்க. 750, டிபென்ச்சர் 63, டேர்ம் லோன் 10 lakh இல்லையா? இப்போ 4,20,50,000. ஸோ திருப்பி அதே கான்செப்ட் நீங்க எடுத்தா இவங்க கிட்ட ஆன்சர்ஸ். அப்போ தேர்ஃபோர் வேக்சி அண்டர் மார்க்கெட் வேல்யூ மெத்தட்ல 12.75A, நம்ம போட்ட மெத்தட்ல வந்து 12.439 அப்படின்றத நீங்க ரெண்டுத்தையும் நீங்க எழுதி காமிச்சாதான் உங்களுக்கு மார்க். இதெல்லாம் எக்ஸாம்ல பெரிய மார்க் கொஸ்டின் வரதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் கான்செப்ட் நீங்க புக் வேல்யூ மெத்தட்ல போடணும். இதான் எக்ஸாம் 1 கூட வரலாம்.